ஜோதிடத்தில் கிரகங்கள் எங்க இருக்கு அப்படின்னா அந்த கிரகங்கள் எங்க இருக்கோ அல்லது அந்த கிரகங்கள் என்ன நிலையில இருக்குதோ அந்த கிரகங்கள் யாரோட சேர்ந்திருக்கோ அந்த கிரகங்கள் யாரால் பார்க்கப்படுகிறதோ அந்த கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி இந்த விஷயம் நடக்கும்னு சொன்னா அந்த விஷயம் மாறாமல் பையன் வரான் 24 வயசு ஆகுது சார், கல்யாணம் பார்க்குறாங்க சார் வீட்டில். உனக்கு கல்யாணமே ஆகாதியா, 29 வயசு தான் கல்யாணம் ஆகும் சார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமையா அவன் ஜாத்தில் அப்படி தான் இருக்குது. அதுக்கு முன்னால் பண்ணால் ஒரு வாய்ப்பு இருக்குது, 2 வாய்ப்பு தான் அவன் ஜாத்தில் இருக்குது. ஒன்று 29 ஆகணும், அதுக்கு முன்னால் பண்ணால் டிவோர்ஸ் ஆயிரணும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2ல் எது சார் நடக்கும்னா 2மே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை நடந்தால் தான் தெரியும், எல்லாத்தையும் அனுமானிச்சு தானே சொல்கிறோம். அப்போ அது வரைக்கும் நான் என்ன சார் பண்ணுறது? அது வரைக்கும் நீ ஏதாச்சும் தொழில் பண்ணு, வேறு வேலையை பாரு, இது கண்டுக்காத அப்படிங்கிறப்ப அப்போ என்ன செய்வானா அந்த பையன் அடுத்தடுத்த ஜோசியர்கிட்ட போய் இங்கேருந்து திருநள்ளாறு போகிறது, திருநாகேஸ்வரம் போகிறது, திங்களூர் போகிறது, சனீஸ்வரம் போகிறது, இது மாதிரி எல்லா உலகத்தில் கூடிய எல்லா கோயிலும் சுற்றிட்டு வந்துடுவான். கடைசியாக சுற்றி வந்து முடிச்சு இப்போ காலண்டர் திருப்போம். நான் சொன்ன 29 வயசு வந்திருக்கும். ஜோசியர் நான் சொல்வதில்லை, எந்த ஜோசியர் சொல்வதும் காலத்தை கணித்து இந்த விஷயங்கள் இப்போது நடக்கும் என்று சொல்லலாமே தவிர இதை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதுதான் ஒரு 10 கார் வச்சு ஒரு பிசினஸ் பண்ணணும் சார், நான் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னா நான் 10 ட்ரெயின் வச்சு பிசினஸ் பண்ணுறதுக்கு நானே ஒரு பரிகாரம் பண்ணி இருக்கு. சென்னையில் ஓடக்கூடிய மெட்ரோ ட்ரெயின்லாம் பார்த்திவன் ட்ரெயின் ஓட்டிடுவேன் இல்லையா? அப்படி எதுவுமே சாத்தியம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் என்ன விதி இருக்கிறதோ அதை தவிர்த்து ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனலில் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை ரொம்ப தர்க்க ரீதியாக ஒரு இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் ஒரு விதி அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொன்றையும் அறிவுபூர்வமாக அணுகிக்கிட்டு இருக்கோம். சிறு சிறு தலைப்புகள் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நிறைய மக்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, ஜாதகம் கொடுத்த உடனே சாமி சார் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகவே இல்லை, ரொம்ப பரிகாரங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு சார், அவர் சொன்னதுக்கும் போயிட்டு வந்தாச்சு, இவர் சொன்னதுக்கும் போயிட்டு வந்தாச்சு, இவர் சொன்னதுக்கும் போயிட்டு வந்தாச்சு, வாழை மரத்துக்கு தாலி கட்டியாச்சு, முருங்கை மரத்துக்கு தாலி கட்டியாச்சு, வேப்ப மரத்துக்கு தாலி கட்டியாச்சு, எல்லா மரத்துக்கும் தாலி கட்டியாச்சு இல்லைங்களா? அப்போ கட்டு மரத்துக்கு தான் தாலி கட்டணுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் கட்டி முடிச்சாச்சு, எதுவுமே நடக்கலை. கோயிலுக்கு போக சொன்னாங்க, தகுடு எழுதி கொடுத்தாங்க, ராசிக்கற்கள் போட்டேன், பேர் மாற்றிட்டேன், எதை பண்ணாலும் வாழ்க்கை மாறல. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா, இதெல்லாம் பண்ணால் வாழ்க்கை மாறுன்றது உங்களுடைய நம்பிக்கையை தவிர இதை பண்ணால் வாழ்க்கை மாறாது. ஏன் அப்படின்னா இது பண்ண சொல்லி எந்த ஜோதிட சாஸ்திரங்களும் உங்களுக்கு சொல்லலை. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. பரிகாரம் செய்ய சொல்லி எந்த ஒரு ஜோதிட நூலும் எழுதப்படவில்லை. அப்போ யார் சார் இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோசியர் தான் செய்ய சொல்கிறாங்க. ஏன் செய்ய சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது, செய்ய சொல்கிறாங்க. எனவே பரிகாரம் என்பது உங்களுடைய விதிகளை மாற்றாது. உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன விதி சொல்கிறேன், உதாரணமாகத்தான் ஒரு விதி சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் லாஜிக்காக போட்டு உட்காந்து நோண்டிக்காதீங்க. ஒரு ஜாதகத்தில் குருவுடன் இணைந்த கிரகம் ஒரு கிரகம் புதன் இருக்குன்னு வச்சுங்களேன். குருவோட புதன் இருக்குது. அந்த புதன் வந்து வக்கரமாக இருக்குது. புதன் வக்கரமாக இருந்து பின்னால ராசியில் சுக்கிரன் இருக்குது, 12வது ராசியில். இந்த புதன் எப்பயுமே வக்கரமான கிரகங்கள் பின்னால் ராசிக்கு போகணுன்றது ஒரு ஜாதக விதி. அப்போ குருவுடன் இருக்கக்கூடிய புதன் வக்கரமாகி சுக்கிரனுடன் போய் இணைகிறது. அப்போ வக்கரமான கிரகம் எந்த கிரகத்தோடு இணைகிறதோ அந்த கிரகத்துக்கு 2 உறவுகளை ஏற்படுத்தும். நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் குருவுடன் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரமான உடனே என்ன செஞ்சிருச்சு? ஜாதகருக்கு 2 உறவுகள்னு சொல்லிருச்சு. அது பின்னால் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜாதகருடைய மனைவிக்கும் 2 உறவுகள்னு சொல்லிருச்சு. அப்போ இவருக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாலும் என்ன, இப்போ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்? கல்யாணம் பிரேக்கப் ஆகி இவர் 2வது திருமணம் செய்தே தீர வேண்டும். 2வது திருமணமும் இவர் ஏற்கனவே திருமணமான பெண்ணை செய்தாக வேண்டும். இது விதி. இதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் உங்களால் என்ன செய்ய முடியாது, இதை மாற்றவே முடியாது. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா வேறு வழியில், இதுக்காகத்தான் பிறந்திருக்கீங்க. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய ஜோசிக்காரங்க இதுக்கு முயற்சி செய்கிறாங்க, நாங்கள் ஏதோ வாழ்க்கையை மாற்றி கொடுத்துட்றோம். அப்போ ஜோசியம்கிட்ட போனது, அப்போ எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, நான் உங்கள்கிட்ட 6 மாதத்துக்கு முன்னால் ஜாதகம் பார்த்தேன் சார், சரிம்மா சொல்லுமா, நீங்கள் 1 வருஷம் கழித்து மாறும்னு சொன்னீங்க. ஆமாம், 6 மாதம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் கூட மாற்றமே தெரிலங்குது. ஏமா 6 மாதம் என்கிட்ட ஜாதகம் பார்த்தா மாறும்னு யார் சொன்னது? உனக்கு 1 வருஷம் கழிச்சு தான் மாற்றமே வரும், அது வரைக்கும் நீ தலைவரானா கூட மாறாது இல்லையா? உன் விதி அதுதான். அப்போ ஏதாச்சும் மாற்றுவீங்க தானே ஜோசியம் பார்க்க வந்தேன். மாற்றுவேன் எதுக்கு ஜோசியம் பார்க்க வந்தேன்? நான் மாத்திரம் தான், நான் எதுக்கு உன் வாழ்க்கையை மாற்றணும்? என் வாழ்க்கையை உட்காந்து நான் பொறுமையாக மாற்றி நான் பெரிய ஆளாயிருவேன்ல இல்லைங்களா? நான் சொல்கிறது சரிதானுங்க. நான் ஓப்பன் ஹார்ட்டாக பேசுகிறதா இருந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் பூஜையோ பரிகாரமோ புனஸ்காரங்களோ ஏதோ ஒரு யாகமோ ஓமமோ வளர்த்து உங்களுடைய வாழ்க்கையை நான் வந்து நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா கடனில் இருக்கீங்க, 50 கோடி ரூபா கடனில் இருக்கீங்க, 5 கோடி ரூபா பிளாட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு தகடை எழுதி கொடுக்குறேன். அதுக்கு உங்களுக்கு நான் அந்த தகடை கொடுக்கணும். அந்த 5 கோடி ரூபா பிளாட்டை நானே என் தகடை வச்சு நான் வாங்கிடலாம் இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஜோசியிட்ட போனோமா,
நம்மள்ட்ட ஒரு 50 கோடி ரூபா கடன் வச்சிருக்கோமா, 50 லட்ச ரூபா கடன் வச்சிருக்கோமா, இல்லைன்னா ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறோமா, அந்த பிளாட்டுக்கு 2 கோடி ரூபாய்க்கு கடன் நம்மளுக்கு கிடைக்கலையா, ஜோசியர்கிட்ட போ, பேரை மாற்று. அப்போ செட்டப்பை மாற்றி கெட்டப்பை மாற்றி அப்போ வச்ச பேரை மாற்றின்னு ஒரு படத்தில் பாடுற மாதிரி அப்படி மாற்றினோடனே டப்புன்னு பெரிய ஆளாயிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வராங்க இல்லைங்களா. அந்த ஐடியாக்கள் எல்லாமே சொதப்பட ஐடியாக்கள். இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜோசியர்களும் சொதப்பலான ஆளுங்க. ஏன்னா ஜோதிடத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த கிரகங்கள் எங்கே இருக்கோ அல்லது அந்த கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குதோ, அந்த கிரகங்கள் யாரோட சேர்ந்துருக்கோ, அந்த கிரகங்கள் யாரால் பார்க்கப்படுகிறதோ, அந்த கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி இந்த விஷயம் நடக்கும்னு சொன்னால் அந்த விஷயம் மாறாமல் நடக்க வேண்டும். நான் போன தடவை கூட ஒரு இடத்துல பேசியிருந்தேன். என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இவருக்கு 50 வயசுல இது நடக்கும், 72 வயசுல இது நடக்கும், 38 வயசுல இது நடக்கும்னு எழுதியிருப்பாங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜோசியர்களுடைய போக்குகள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ இதெல்லாம் எதையுமே 32 வயசுல நடக்க வர தேவையில்லை, நாங்கள் இப்பயே பரிகாரம் செஞ்சு மாற்றிடுவோம் இல்லையா. 32 வயசுல இவருக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு எழுதியிருப்பாங்க. அப்போ ஒன்னாலும் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னா எதுக்கு அந்த ஜாதகத்தில் போய் எழுதக்கூடாது இல்லையா. அப்போ 32 வயசுல ஒரு கண்டம் இருக்குன்னா 32 வயசுல அது நடந்தே தீரும். கண்டம் இருக்குன்னு நீ எழுதுறதுக்கு காரணம் ஜாதகத்தில் இருக்கிறது தானே. அப்போ உன்னால் ஜாதகத்தில் இருப்பதை மாற்ற முடியும் என்றால் இந்த ஜாதகருக்கு வாழ்க்கை முழுவதும் எந்த கண்டமும், எந்த பிரச்சனையும், எந்த நோய் நொடியும், எந்த குறைகளும் இருக்காது, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பரிகாரம் செய்து விட்டு எழுதியிருக்கலாம்ல. அப்படி எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு பேக்கேஜாக ஒரு பரிகாரம் செஞ்சிடலாம்ல. அப்போ பரிகாரங்கள் என்பது என்னன்னா, இப்போதைக்கு திருச்சிக்கு போகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னா, பொழுது போகிறதுக்காக பாப்கார்ன் வாங்கி திங்கிற மாதிரி தான் பரிகாரம். உங்களுக்கு மனசாந்திக்காக, மனம் திருப்திக்காக. இப்போ என்கிட்ட ஒரு பையன் வரான், 24 வயசு ஆகுது சார், கல்யாணம் பார்க்குறாங்க சார் வீட்டில். உனக்கு கல்யாணமே ஆகாதியா, 29 வயசு தான் கல்யாணம் ஆகும் சார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமையா, உன் ஜாதத்தில் அப்படி தான் இருக்குது. அதுக்கு முன்னால் பண்ணால் ஒரு வாய்ப்பு இருக்குது, 2 வாய்ப்பு தான் உன் ஜாதத்தில் இருக்குது. ஒன்று 29 ஆகணும், அதுக்கு முன்னால் பண்ணால் டிவோர்ஸ் ஆகிடணும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2ல் எது சார் நடக்கும்னா 2மே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை நடந்தால் தான் தெரியும், எல்லாத்தையும் அனுமானிச்சு தானே சொல்கிறோம். அப்போ அது வரைக்கும் நான் என்ன சார் பண்ணுறது? அது வரைக்கும் நீ ஏதாச்சும் தொழில் பண்ணு, வேறு வேலையை பாரு, இது கண்டுக்காத அப்படிங்கிறப்ப இது என்ன சுற்றினாலும் அவனுக்கு அப்படி தான். அப்போ என்ன செய்வானா அந்த பையன் அடுத்தடுத்த ஜோசியர்கிட்ட போய் இங்கேருந்து திருநள்ளாறு போகிறது, திருநாகேஸ்வரம் போகிறது, திங்களூர் போகிறது, சனீஸ்வரம் போகிறது, இது மாதிரி எல்லா உலகத்தில் கூடிய எல்லா கோயிலும் சுற்றிட்டு வந்துடுவான். கடைசியாக சுற்றி வந்து முடிச்சு இப்போ காலண்டர் திருப்போம். நான் சொன்னால் 29 வயசு வந்திருக்கும் இல்லையா. அப்போ நான் சொல்வது ஜோசியர், நான் சொல்வதில்லை, எந்த ஜோசியர் சொல்வதும் காலத்தை கணித்து இந்த விஷயங்கள் இப்போது நடக்கும் என்று சொல்லலாமே தவிர இதை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதுதான் விதி. அப்படி அதிகாரம் இருந்தால், எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கேட்குறாரு, நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லு தம்பின்னு கேட்குறாரு. நான் உனக்கு சொல்கிறதுக்கு நானே எம்எல்ஏ ஆயிடுவேன்ல எங்கள் ஏரியாவில், எங்கள் தொகுதிக்கு இல்லையா. அப்படி யாரும் சொல்லவே முடியாது. அவங்களுடைய பிராப்தம் இருந்தால் தான். அப்படி எம்எல்ஏ ஆக்கிறதா இருந்தால் உன்னை நான் நேரடியாக முதலமைச்சராக ஆக்கிடுவேன்ல இல்லையா. உன்னை முதலமைச்சராகனா நான் ஏதாச்சும் ஒரு இலாக்காவுக்கு மந்திரி ஆயிடுவேன்ற மாதிரி இப்படி எதையுமே சாத்தியப்படாது. அப்படி எல்லாத்தையும் மாற்றி ஒரு 10 கார் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் சார், நான் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னா, நான் 10 ட்ரெயின் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நானே ஒரு பரிகாரம் பண்ணி சென்னையில் ஓடக்கூடிய மெட்ரோ ட்ரெயின்லாம் பார்த்திவன் ட்ரெயின் ஓட்டிடுவேன் இல்லையா. அப்படி எதுவுமே சாத்தியம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் என்ன விதி இருக்கிறதோ அதை தவிர்த்து ஒன்றுமே நடக்காது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும். அப்போ முருகப்பெருமானுக்கு 2 மனைவிகள். அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் எப்படி ஒரு மனைவிக்கு நீங்கள் சரியான திருமண வாழ்க்கைக்கு வேண்ட முடியும்? அவருக்கே அப்படி ஆயிடுச்சு இல்லையா. அப்போ அதை நான் குறையா சொல்லலை, அது வந்து தத்துவங்கள். தெய்வானையும் வள்ளியும் தத்துவங்கள். ஏன்னா முருகன் ஒரு தத்துவம். அந்த தத்துவங்களை வந்து நீங்கள் வந்து சித்தர்கள் நூலில் படித்தா தான் புரியும். இருந்தாலும் நம்ம உலக வாழ்க்கையிலேருந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு 2 திருமணம் தானே நம்ம பேசுகிறோம். அப்போ முருக பெருமானுக்கு நடந்த மாதிரியே உங்களுக்கும் நடக்கணும்னு விதி தான் நடந்தான்னு தீரும். அது எப்படி மாறும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனவே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஜோதிடரை வைத்து நாடி உங்களுக்கு எப்பப்போ எது நடக்கும், என்னென்ன விஷயங்கள் எப்பப்போ நடக்கும், உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அமைப்பை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு மனோதிடத்தை வலுவாக்கி கொண்டு உங்கள் வாழ்க்கை இன்பகரமாகவும் ஹாப்பியாகவும் வாழ்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சரியாகவும் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும் என்ற அடிப்படையில் நம்ம இன்னும் நிறைய தகவலை அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.